ஸ்கூல் விட்டு வந்த உடனே உங்கள் குட்டீஸ் வந்து ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களா? அப்போ இட்லி மாவு பயன்படுத்தி செய்யக்கூடிய ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்கை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க. சாப்பிட்டுட்டு உங்கள் குழந்தைங்க வந்து ஆஹா ஓஹோன்னு உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். இட்லி மாவில் செய்யக்கூடிய இந்த ஸ்டஃப்டு பணியாரம், அதாவது ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் பணியாரம் செய்யறதுக்கு வீட்டில் உள்ள குறைஞ்ச பொருட்களே போதும். ரொம்ப சுலபமாக ஈஸியாக சட்டு போட்டுன்னு செஞ்சிடலாம். இது குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் பணியாரம் செய்யறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாம இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேனில் நிலக்கடலை வந்து 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நிலக்கடலையை ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கணும். நிலக்கடலை இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இது ஆறுனதும் இதில் இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நிலக்கடலையை நைஸ் அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி குறப்பாக தான் அரைச்சிக்கணும். இப்போ அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கணும். இந்த தேங்காயை கிளறி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயை ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும், ரொம்ப சிவக்க வறுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ தேங்காய் இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த நிலக்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக 1/2 கப்பு வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி காய்ச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்தோம்னா ஸ்டஃபிங் வந்து நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். அதனால் இதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்டஃபிங் வந்து நல்லா பைண்ட் ஆகி திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இந்த ஸ்டஃபிங் வந்து ஆறுனதும் கைகளால் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து உருண்டையாக உருட்டிக்கணும். ரொம்ப பெருசாக உருட்டிடுவேனா, இந்த சைஸ்க்கு உருட்டினா மட்டும் போதும். இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்க பணியாரக்கல்லுக்கு தகுந்தாப்பில் சிறுசாவோ பெருசாவோ உருளையாக உருட்டிக்கங்க. நான் எல்லா ஸ்டஃபிங்கையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம பணியாரம் சுட்டுடலாம். இப்போ பவுலில் 2 கப்பு கெட்டியான இட்லி மாவு வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவு சேர்க்குறப்ப பணியாரம் வந்து இன்னும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்திருக்க இட்லி மாவில் உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் எடுத்திருக்க இட்லி மாவில் உப்பு சேர்க்கலைன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல உப்பை வந்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு, பணியாரம் சுட்டுடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பணியாரக்கல் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒவ்வொரு குழிகள்லையும் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் நெய் சேர்த்துக்கிறேன். குழந்தைகள் கொடுக்குறதா இருந்தால் நெய் சேர்த்து செய்யுங்க. இப்போ மாவை இந்த மாதிரி சின்ன கரண்டியால் எடுத்துட்டு ஒவ்வொரு குழிகள்லையும் பாதி பாதி மாவு சேர்த்துக்கணும். குழி நிரம்புற அளவுக்கு சேர்த்துறாம ஃப்ரெண்ட்ஸ், குழிகளுக்கு தகுந்தாப்புல பாதி அளவு தான் மாவு சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லா குழிகள்லையும் பாதி அளவுக்கு மாவு சேர்த்துட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சிருந்த இதோட ஸ்டஃபிங் இருக்குல்ல, தேங்காய் ஸ்டஃபிங், அதை வந்து ஒவ்வொரு குழிகள்லையும் சேர்த்துக்கலாம். உருண்டைகளை ஓரமாக வச்சிடாம மாவுக்கு நடுவில் சென்டராக பார்த்து வைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குழிகள்லையும் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே, அதாவது இந்த உருண்டைகளுக்கு மேலே இந்த உருண்டைகள் முழுவதும் கவர் ஆகுற அளவுக்கு மாவு வந்து ஊற்றிக்கணும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்ல இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு பணியாரமும் ஈவனாக குக் ஆகும். இப்போ பார்த்தாலே தெரியும், பணியாரத்தோட கீழ்ப்பகுதி நல்ல கலர் வந்திருக்கு பாருங்க. இப்போ இது ஒரு குச்சி வச்சுட்டு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும், பணியாரம் நல்லா வெந்து பணியாரத்தோட கீழ்ப்பகுதி நல்ல கலர் வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு குச்சியால் எல்லா பணியாரங்களையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். இப்போ பணியாரம் மறு சைடும் நல்லா வெந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அந்த பணியாரம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக வர்றதுக்காக திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செஞ்சால் பணியாரம் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பணியாரம் கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பணியாரம் கோல்டன் ப்ரௌனாக பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த இட்லி மாவில் செஞ்ச ஸ்வீட் பணியார ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.